இது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர். மலையாளமும் தமிழும் மொழியிலும் கலாச்சாரத்திலும் கரம் கோர்த்து நடக்கின்ற மலையோர பட்டணம். மலை முகடுகளின் உச்சியில் பச்சை பட்டுடுத்தி பனியின் ஈரஸ்பரிசம் மூலம் எந்த அனல் பகலையும் குளிர் அணிவிக்கும் தேசம். அந்த வெண்பனியின் தூய்மையும் நன்மையும் மனதிலும் செயலிலும் சேர்த்து வைக்கின்ற நல்லவர்களான மனிதர்கள். பிறரின் வேதனை புரிகின்ற, அவனது பசியை உணர்கின்ற ஏராளமானோரின் ஒற்றுமையினால் இந்த கூடல் நகரத்திற்கு மனித நன்மையின் புதினம் கூட உண்டு இன்று உலகின் மத்தியில் பங்கு வைப்பதற்கு. ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி பாலியேட்டிவ் ஹோம் கேர் கருணையின் காவல்காரனாக காலம் அடையாளம் காட்டிய ஒரு மா மனிதனின் நினைவுகளை இந்த நாடு அரவணைத்திருப்பது இதன் மூலமாகும். முதலாக கேரளாவை தாண்டி இந்தியாவின் பூந்தோட்ட நகரமான பெங்களூருவில் AIKMCCயின் தலைமையில் மதிப்பிற்குரிய சையீத் முகமது அலி ஷிஹாப் தங்களின் பெயரில் ஒரு மானிட கருணை மையம் துவங்கப்பட்டது. மனிதநேய சேவை வரலாற்றிலேயே ஈடு இணையில்லா செயல்பாடுகளுக்கு முன்வரிசையில் நின்று சரித்திரம் படைத்த AIKMCC பெங்களூரு சென்ட்ரல் கமிட்டியின் செயல்திறனின் பலனாகவே தான் ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டியின் நேச அரவணைப்பின் ஸ்பரிசம் கூடலூரிலும் கிடைக்கப்பெற்றது. தன்னார்வ சேவை தொண்டுதான் மிகப்பெரிய அரசியல் பணி என்ற களப்பணியின் மூலம் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டிய பசுமை அரசியலின் முன்னோடிகள் இந்த மாபெரும் அமைப்பிற்கு அடிக்கல் நாட்டும் வேளையில் வெறுமை மட்டும்தான் முன்னே இருந்தது. கர்நாடகாவில் சமூக சேவை துறையில் பாராட்டுதலுக்குரிய செயல் பாரம்பரியமிக்க ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி என்ற யோசனையின் மற்றொரு உணர்தலாகத்தான் கன்னட நாட்டின் எல்லைகளை தாண்டி கூடலூரிலும் இது வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 15 மனித நேசிப்பாளர்களான பொது ஆர்வலர்கள் ஒருமித்த ஆலோசனை கூட்டத்தில்தான் இப்பகுதியில் சமூகத்தின் அடித்தட்டில் வேதனையை பொசித்து வாழ்கின்ற மனிதர்களை ஆறுதலின் அரவணைப்பிற்குள் கொண்டு வருவதற்கான ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டியின் செயல்பாடுகள் ஏற்றெடுக்க தயாரா என்ற ஒரு கேள்வி அரங்கிலிருந்து எழுந்தது. சொற்பொழிவு பீடத்தின் பின்னிலிருந்து கருப்பு நிற ஓவர் கோட் அணிந்த ஒரு முதுமையான மனிதனின் கம்பீரம் ததும்பும் கேள்வியை கேட்டு ஒரு நிமிடம் நிசப்தமானது அரங்கின் ஆட்கூட்டம். நாங்கள் அதை ஏற்றெடுக்கிறோம் என்று ஏகோபித்த குரலில் பதில் அளித்தனர். പടുത്തു ഉയർത്തുന്ന ചാരിറ്റി പ്രവർത്തനം അത് ഇവർ നമ്മളോട് പറയുന്നത് നമ്മൾക്ക് പ്രവർത്തിക്കാൻ പറ്റുന്ന കാര്യമാണെങ്കിൽ ആ പ്രവർത്തനം ആത്മാർത്ഥതയോടുകൂടി ഒത്തൊരുമിച്ച് നമ്മളെല്ലാവരും ചേർന്ന് ഏറ്റെടുക്കണം. അതിന് നിങ്ങൾ തയ്യാറുണ്ടോ എന്നാണ് ചോദ്യം. നിങ്ങൾ അതിന് തയ്യാറുണ്ടോ? கூடலூரின் சமூக சேவை துறையில் எக்காலத்திற்குமாக அடையாளப்படுத்த வேண்டிய நிமிடங்கள். நன்மை நிறைந்த இதயங்களின் கூடுகையால் வரைந்த ஏடுகள் பின்னி பிணைப்பதுதான் பின்னர் அங்கே அரங்கேறியது. தன்னார்வலர்களின் பயிற்சி,
தொடக்கத்திலேயே அனைத்து செலவுகளையும் ஏற்றெடுப்போம் என்று பெங்களூரு கமிட்டியின் வாக்குறுதியின் ஆறுதலுக்கு மத்தியிலும் தொடர் செலவுகளுக்காக வள சேகரிப்பு திரட்டுவதற்கான விவாதங்கள் மீண்டும் மனதை கவரும் ஒரு வார்த்தை வந்தது. கூடலூரின் சமூக மண்டலத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பெயருக்குரியவர் VK கம்மு ஹாஜியின் நினைவுக்காக மகன் அப்துல் நாசர் ஹாஜி ஹோம் கேருக்காக ஒரு வாகனத்தை உபயம் செய்தார். മൂന്ന് മാസക്കാലത്തെ നിരന്തരമായ പ്രവർത്തനങ്ങൾക്കൊടുവിൽ 2021 ഡിസംബർ 16 ബാംഗ്ലൂരു ശിഹാബ് തങ്ങൾ സെന്റർ ഫോർ ഹ്യൂമാനിറ്റി പ്രസിഡന്റ് പാണക്കാട് സയ്യിദ് മുനവ്വർ അലി ശിഹാബ് തങ്ങൾ ഗൂഡല്ലൂർ സെന്ററിന്റെ ഔപചാരികമായ ഉദ്ഘാടനം നിർവഹിച്ചു. கடந்த ஒரு வருடமாக பந்தலூர் பகுதிக்கும் இதன் செயல்பாடுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட முஸ்லிம் லீகின் கீழில் உருவாக்கப்பட்ட பாணக்காடு சையீத் ரஷீத் அலி தங்கள் தலைவராக உள்ள ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டி நீலகிரி என்னும் சொசைட்டியின் தலைமையில்தான் தற்போது இது செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 வருட காலமாக நமது பகுதியில் உள்ள ஏராளமான பிரியமானவர்களின் வேதனைகளை சேர்த்து பிடித்து அவர்களுக்கு ஆறுதலின் தலோடலை நல்கி பயணம் தொடர்கிறது. KP முகமது ஆஜி என்ற மனிதரை இத்தருணத்தில் நினைவு கூறாமல் நம்மால் கடந்து செல்ல முடியாது. தனது வயதோ மற்ற வரம்புகளோ கணக்கில் கொள்ளாமல் இந்த கனவுகளுக்கு பின்னே இந்த மனிதன் களமிறங்கியது தெளிவான ஒரு லட்சியத்துடன் தான் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அவரது தலைமையில் STCH பெயரில் பெங்களூரு கமிட்டி GTMO வளாகத்தில் நடத்திய சமூக திருமணம், கோழிக்கோடு மெட்ரோ இன்டர்நேஷனல் கார்டியாக் சென்டரின் கீழில் நடத்திய குழந்தைகளுக்கான இலவச இதய அறுவை சிகிச்சை முகாம், கொண்டோட்டி ஷியாப் தங்களின் டயாலிசிஸ் சென்டரின் உதவியுடன் நடைபெற்ற இலவச சிறுநீரக பரிசோதனை முகாம், முதுகெலும்பு முறிந்து படுத்த படுக்கையானவர்களின் மறுவாழ்வு திட்டத்தின் பகுதியாக நடத்தப்படுகின்ற கவுனி போன்றவைகளின் மூலம் பொது சமூகத்தின் மத்தியில் STCH வேரோட்டம் உருவாக்க இயன்றுள்ளது. அப்படியெல்லாம் கூடலூரின் மண்ணில் நன்மைகளின் சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டுதான் இன்று அந்த மனிதன் தாமரச்சேரியில் தன் முன்னோர்களின் அருகாமையில் இறுதி ஓய்வு கொள்கிறார். இனி தலைமையேற்க வேண்டியவர்கள் நாமே ஆகும். வேதனைப்படுவோரின் கூக்குரலுக்கு செவிமடுத்து இன்று கூடலூரில் இப்படி ஒரு புகலிடம் உண்டு. ஆதரவற்ற மனிதர்கள் ஒரு ஆறுதலுக்காக இன்று முதலில் நாடுவது ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டி ஹோம் கேரையே ஆகும்.
ஒன்று தளர்ந்து விட்டால், ஒன்று தடுமாறினால் வீழ்ந்து போகும் வாழ்க்கைகள். சிகிச்சை வழங்குவதற்கோ ஒன்று ஆறுதல் கூறவோ கூட யாருமே இல்லாதவர்கள். நோயினால் தளர்த்தப்பட்ட உயிர்கள், எதிர்பார்ப்பற்றவர்கள், வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே ஒருமுறை புன்னகைக்க கூட இயலாது என்பதனை சுயமாக முடிவு செய்யப்பட்டவர்கள். இந்த இயலாமையுடைய மனிதர்களை நோக்கித்தான் ஆகாயம் திறந்து அவதரித்த ஆசிர்வதிக்கப்பட்ட தேவதைகளைப் போல STCHன் அரவணைப்பு குழு சென்றடைகின்றனர். இவர்கள் மறைந்திட்டது அவர்களது புண்களில் மட்டுமல்ல, இதயத்திலும் சேர்த்துதான். அன்பின் அபிஷேகம் தேய்த்து நாங்கள் கூட இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை ஊட்டினார்கள். புதியதோர் வாழ்க்கையை நோக்கி அவர்களை கரம் பிடித்து நடத்திச் சென்றனர். பாலியேட்டிவ் கேர் ஹோமிற்கு பிறகு சைக்கியாட்ரிக் ஹோம் கேர், பிசியோதெரபி ஹோம் கேர், உதகையில் பாலியேட்டிவ் ஹோம் கேர் ஆகியவையும் நமக்கு தொடங்க வேண்டும். கருணை வற்றாமல் பாதுகாக்குகின்ற இப்பகுதியில் உள்ள நல்லவர்களான மனிதர்களின் மனமுந்த ஒத்துழைப்பினால் தான் ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டி ஹோம் கேர் எனும் கனவு இங்கு நனவானது. கிராமங்களும் நகரங்களும் தாண்டி இந்த வாகனங்கள் நிர்கதியற்ற, ஆதரவற்ற, இயலாமையில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் பக்கத்திற்கும் சென்றடையும். நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களும், பாலியேட்டிவ் பிரிவின் பயிற்சி பெற்ற செவிலியர்களும், தன்னார்வலர்களும் இந்த மனிதர்களின் வாழ்வில் வண்ணமும் வெளிச்சமும் நிறைத்துக் கொண்டிருக்கின்றனர். நோயின் துயரத்தில் ஆறுதலாக மாறுவது என்பதை தாண்டி சுயசார்புடைய ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பவும் இவர்களை தயார்படுத்துவது என்ற ஒரு லட்சியமும் உண்டு ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டி ஹோம் கேருக்கு. கூடலூர் நகரத்தின் பிரம்மாண்டங்களின் முத்திரைகளுக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளுக்கும் அப்பால் உள்பகுதிகளில் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் உண்பதற்கும் உடுத்துவதற்கும் கஷ்டப்படுகின்ற மனிதர்களும் உண்டு. நோயினாலும் வறுமையினாலும் வாழ்க்கையின் வண்ணங்கள் இழந்து போனவர்கள். இந்த மனிதர்களுக்கு இன்று புதிய எதிர்பார்ப்புகள் உண்டு. அரவணைப்பதற்கும் ஆறுதல் கூறவும் மனதில் கருணையும் நிலவின் ஒளியும் உள்ள மனிதர்கள் கூடவே உள்ளனர் என்ற தைரியமும் ஒவ்வொரு நாளும் தற்போதுள்ள அமைப்பு வழிமுறைகளிலும் வரையறுக்கப்பட்ட பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னோக்கி செல்ல முடியாத வண்ணம் நோயாளிகளின் அழைப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஷிஹாப் தங்கள் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டி ஹோம் கேருக்கு.
நமக்கு இன்னும் தூரங்கள் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. கட்சி அரசியல் பேதமின்றி இந்த ஊர் மக்களின் மனமுவந்த உதவியும் ஒத்துழைப்பினாலும் மட்டுமே இத்துணை பெரிய குணநலன்கள் இங்கே சாத்தியமானது. இந்த மனிதர்களின் நிம்மதியின் புன்னகையும் மனம் நிறைந்த நல்லாசையும் தான் நமக்கான மிகப்பெரிய மூலதனம். இந்த புன்சிரிப்புகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். கூடுதல் தரமான சிகிச்சையும் பாதுகாப்பும் இவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தாராள மனம் படைத்தோரின் ஒன்று சேர்தலால் மட்டுமே அது சாத்தியமாகும். நீங்களும் உடன் இருக்க வேண்டும். மரண நெடியிலிருந்து வாழ்க்கையை நோக்கி ஒருவரையாவது கரம் பிடித்து நடக்கச் செய்வது என்பதை தவிர்த்து எந்த நற்செயல் தான் இந்த வாழ்க்கை மூலம் இந்த பூமியில் உங்களால் செய்து முடிக்க முடியும்? இன்றே கீழ்காணும் வங்கி கணக்கு எண்ணில் உங்களால் முடிந்த ஒரு தொகையை சேமிக்கவும். இந்த புகலிட மையத்தை ஒரு முறையேனும் பார்வையிடுங்கள்.